ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நண்டு மசாலாவும் மீன் குழம்பும் அப்புறமா சாப்பாடு மீன் பொரிச்சது பார்க்க போகிறோம். நான் இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணுறேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெப்பர், இது ரைஸ் ஃப்ளார், கொஞ்சம் எண்ணெய் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் மீன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருவேன். எண்ணெய் போட்டால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஃபிஷ்ஷு. அப்புறமா நல்லா ஜூஸியாக வரும். அதுக்கு தான் நான் மத்தி மீனும் சங்கரா மீனும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கிட்ட சைடில் வச்சிருவேன். அதுக்கப்புறமா மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா கிளறி வச்சிடணும் சைடில். அதுக்கப்புறமா சாப்பாடு வச்சிட்டேன். சாப்பாடு வெந்துட்டு இருக்கும்போது தான் நான் மீன் குழம்பு செய்ய போகிறேன். மீன் குழம்பு என் ஸ்டைலில் செய்ய போகிறேன். எப்படின்னா, கடாய் வச்சுட்டு நம்ம சின்ன வெங்காயம் நல்லா உரித்து வச்சுக்கணும். இது நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் தாராளமாக போட்டால் தான் நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் போட்டு அப்புறம் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் அது கொஞ்சமாக இது வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயம், நல்லா ஒரு ஃபுல் பூண்டு உரிச்சிட்டு போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா தக்காளி பெரிய தக்காளி 2 தக்காளி போட்டு நல்லா நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் அப்புறமா எல்லாம் போட்டு நம்ம கலந்து வச்சுக்கணும். நல்லா ஆனதுக்கப்புறமா வெந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தேங்காய் பாலும் அப்புறமா புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும். நான் அரைச்செல்லாம் செய்ய மாட்டேன், இந்த மாதிரி தான் செய்வேன். நல்லா வரும். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. அது கொதிச்சுக்கு அப்புறமா தான் நான் மத்தி மீன் தான் போடுவேன். பாருங்க, கொஞ்சமாக தண்ணி போட்டோம்னா நம்ம நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மூடி வச்சிடணும் கொஞ்ச நேரம். அந்த தக்காளி, வெங்காயம், அந்த பூண்டெல்லாம் நல்லா வதங்கி நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். இதுக்கப்புறமா தேங்காய் பால் ஊற்றிக்கணும் நம்ம. இப்போ பாருங்க, நல்லா கெட்டியாக வந்துச்சு, பேஸ்ட் மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கணும். இப்படி பண்ணி பாருங்க, நல்லா டேஸ்டாக இருக்கும். நான் இப்படி தான் பண்ணுவேன், அரைச்செல்லாம் போட மாட்டேன். இப்போ பாருங்க, தேங்காய் பால் போட்டுக்கிறேன். ஒரு 4 பத்து தேங்காய் போதும். நல்லா அரைச்சிட்டு பால் மாதிரி எடுத்துட்டு போடணும். கொஞ்சமாக அப்புறமா புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றிக்கலாம். சைடில் நான் சாப்பாடு வச்சுட்டேன், அது வெந்துட்டே இருக்கு. இப்போ பாருங்கள், புளி தண்ணியும் ஊற்றிட்டேன். நான் கரைச்சி வச்சுட்டேன் புளி தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சாதான் மீன் குழம்பு நல்லா இருக்கும். மீன் லாஸ்டில் தான் போடணும். ஃபஸ்ட்டே போட்டோம்னா மீன் எல்லாம் பிரிஞ்சிடும். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கணும். இப்போது அதை அப்படியே சைடில் வச்சுட்டு நம்ம நண்டு மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறமா வரும். அது நல்லா கொதி வருது பாருங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த சைடில் வச்சிடலாம். இப்போ நல்லா கொதி வந்துச்சு. இப்போ சாப்பாடு வெந்துச்சு. நான் வடிச்சுக்கிறேன். நான் எப்போவுமே சாப்பாடு வடித்து தான் செய்வேன். குக்கர்ல எல்லாம் வைக்க மாட்டேன். சாப்பாடு வடித்து தான் சாப்பிட்ணும் நம்ம. இந்த சைடில் வச்சுட்டேன் நான். இப்போது நண்டு மசாலா செஞ்சுக்கலாம். நண்டு மசாலா
நண்டு மசாலா கடாய் வச்சுட்டேன். அது அங்கே பத்தலை கடாய். அந்த கடாய் இந்த மீன் குழம்பு சட்டி எடுத்து இந்த பக்கத்தில் வச்சுக்க போகிறேன். இது வச்சுட்டு இதில் வந்து நம்ம என்னென்ன மசாலா போட பாருங்க. தனியா வந்து 2 ஸ்பூனு, அப்புறமா வந்து மிளகு 1 ஸ்பூனு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறமா வந்து காஞ்ச மிளகா. ரொம்ப இதாகக்கூடாது, கரகக்கூடாது. கரைஞ்சிச்சுன்னா மசாலா நல்லா இருக்காது. ஜீரகம் போடுறேன் பாருங்க. ஜீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டால் நல்லா வாசனை சூப்பராக இருக்கும். நல்லா இது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துட்டு வந்து காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் இது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். போட்டிருக்கேன் நான் காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுவும் எடுத்துக்கலாம். நம்ம அப்புறமா வந்து நம்ம கடாயில் எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் போடுவேன் நான், நல்லா இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டுட்டு நல்லா காஞ்ச உடனே நம்ம வந்து ஒரு தக்காளி போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அதுவும் நல்லா ஆகும்போது ஸ்மாஷ் ஆகும்போது நம்ம இந்த இது தனியா மிளகாய் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதை அரைச்சிட்டு அந்த மசாலாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அப்புறமா உப்பு போட்டுட்டு நல்லா உப்பு போட்டால் நல்லா ஸ்மாஷ் ஆகிடும் தக்காளி. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மசாலா நம்ம அரைச்சி வச்சுக்கோம் இல்லையா, அதை வந்து போட்டு நல்லா ஒரு கிண்டி அப்புறமா நண்டு போட்டுக்கலாம். நம்ம இப்படி பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக ட்ரை ரோஸ்ட்டாக வரும். அன்னைக்கு பண்ணது சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்தாலும் எனக்கு வாய் ஊறுது. அன்னைக்கு ஒரே ஒரு பீஸ் தான் நான் சாப்பிட்டேன். என் பசங்களே நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டாங்க. நல்லா நண்டு போட்டு நம்ம கிளறிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அப்போ நல்லா அந்த மசாலா வந்து அதில் வந்து நல்லா இறங்கும். நண்டு நல்லா பெருசாக இருக்குது, கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறமா வந்து நான் சுடு தண்ணியை ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக ஊற்றிட்டு மூடி வச்சிருவேன். அதில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிச்சுன்னா நல்லா இருக்கும். நல்லா மசாலா வந்து நல்லா வரும், பிளெண்ட் ஆகி வரும். அந்த நண்டுல எல்லாம் நல்லா ஒட்டும் மசாலா. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து நண்டு வந்து வதங்கி வந்துருச்சு. நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த மசாலா பாருங்க நல்லா இதில் நண்டுல வந்து ஒட்டிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். நம்ம மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா ப்ரஷ் பண்ணிடலாம். ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சங்கரா மீனும் மத்தி மீனும் ஃபஸ்ட்டே நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மசாலா தடவி. அது நம்ம இது வந்து மீன் வந்து நம்ம பொரிச்சிக்கலாம் ஒன்றா போட்டு. இதுக்கப்புறமா பாருங்க நான் அப்படியே திருப்பி போட்டுடுறேன். நல்லா மசாலா வந்து பிளெண்ட் ஆகிருக்கு ஃபிஷ்ல.
நல்லா டேஸ்டாக இருந்துச்சு. இந்த ஃபிஷ்ஷும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஃபிஷ்ஷும் பொரிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம இதை எடுத்து வச்சு மத்தி மீன் இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சம் பொரிச்சுக்கலாம். சங்கரா மீன் வந்து எடுத்துடுறேன் பொரிச்சிட்டு. இதுக்கப்புறமா வந்து மத்தி மீன் போட போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய், இது எண்ணெய் சரியாயிடுச்சு. இதுக்கே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ மத்தி மீன் வந்து போட்டுக்கிறேன். மத்தி மீன் ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். நான் வந்து மத்தி மீன் வந்து கொஞ்சமாக வந்து மீன் குழம்புல போட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிடுவேன். நல்லா முறுமுறுன்னு நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ஃப்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சர்வ் பண்ணுறேன். சாப்பாடும் மீன் குழம்பும் அப்புறமா வந்து நண்டும் எல்லாம் வச்சிருந்தேன். அன்னைக்கு லஞ்சு சூப்பராக இருந்துச்சு. நல்லா ருசித்து சாப்பிட்டோம் நாங்கள் எல்லாமே. நண்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக. இந்த மாதிரி லஞ்சு ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.